இல்லை என்று சொன்னார். அவருக்கு கிடையாது, எனக்கு கிடையாது, உங்களுக்கு கிடையாது, அவங்களுக்கு கிடையாது. அரை நிர்வாணம், பிச்சை எடுப்பது என சர்ச்சைக்கு உள்ளாகும் வகையில் போராட்டம் நடத்திய ஐயாக்கண்ணு வாரணாசி செல்லும் வழியில் தஞ்சையில் ரயில் மறியலில் ஈடுபட்டதோடு தமிழ்நாட்டில் அரசு அதிகாரிகள் நெல் கிலோ ஒன்றுக்கு ₹1 லஞ்சம் வாங்குவதாகவும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இதை கண்டிப்பதில்லை எனவும் பரபரப்பு குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார். தென்னிந்திய நதிகள் பாதுகாப்பு விவசாயிகள் சங்கத்தின் தலைவர் ஐயாக்கண்ணு உள்ளிட்ட 120 பேர் திருச்சியில் இருந்து கன்னியாகுமரி பனாரஸ் விரைவு ரயிலில் வாரணாசி புறப்பட்டனர். முதலில் 40 பேருக்கு உறுதி செய்யப்பட்டதாக கூறப்பட்ட நிலையில் பின்னர் யாருக்குமே டிக்கெட் உறுதி செய்யப்படவில்லை என பரிசோதகர் கூறியதால் பிரச்சினை ஏற்பட்டது. இதையடுத்து ரயில் தஞ்சையை அடைந்த போது அபாயச் சங்கிலியை இழுத்து ரயிலை எடுக்க விடாமல் மறித்து ஐயாக்கண்ணு தலைமையில் விவசாயிகள் போராட்டம் நடத்தினர். இரண்டு மணி நேரத்திற்கும் மேலாக நடைபெற்ற போராட்டத்தால் பயணிகள் கடும் அவதியடைந்தனர். பின்னர் காவல்துறையினரும் ரயில்வே அதிகாரிகளும் பேச்சுவார்த்தை நடத்தி அனுப்பி வைத்தனர். இதுகுறித்து ஐயாக்கண்ணு குமுதம் டிஜிட்டல் டிவிக்கு தொலைபேசியில் அளித்த பேட்டியில் பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்தார். இன்று காலையில தஞ்சையில ரயில் மறியல் போராட்டம் நடத்தி இருக்கீங்க, என்ன காரணம்? சார், நாங்க 120 பேர் வாரணாசியில போய் மோடியை எடுத்து நாமினேஷன் பண்றதா இருந்தோம். 120 டிக்கெட் வாங்கினோம். 111 பேர் நிர்வாணமாக மற்ற வயசுலாம் இல்லாம போய் மோடி எங்களுக்கு லாபகரமான விலைக்கரணி ஏமாத்திட்டாருன்னு போய் நாமினேஷன் தாக்கல் பண்ணா இருந்தோம். அதுக்காக டிக்கெட் 120 டிக்கெட் ரிசர்வ் பண்ணியிருந்தோம். காலையில ஒரு 40 டிக்கெட் எங்களுக்கு சீட்டு கிடைச்சிச்சு 40 பேத்துக்கு. சரிங்க. சரி, ட்ரெயினில் உட்காந்தா டிடிஆர் உங்களுக்கெல்லாம் மறுபடியும் வெயிட்டிங் லிஸ்ட் வச்சுங்கிறாரு. ஓ, எங்களுக்கு மெசேஜ் ஆர்எஸ்சி உங்களுக்கு சீட் அலாட்மெண்ட் ஆயிடுச்சுன்னு வருது. டிடிஆர் உங்களுக்கெல்லாம் கிடையாது, ரிசர்வேஷனே இல்லை, உங்களுக்கு கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னு திருச்சியில் ஏறினதுக்கப்புறம் சொல்கிறாரு ட்ரெயினில். சரிங்க. அதனால நாங்கள் என்ன பண்ணோம், ட்ரெயின் அடுத்த ஸ்டாப் தஞ்சாவூர். தஞ்சாவூர்ல ட்ரெயின் மறியல் பண்ணிட்டோம். ஒரு 1.5 to 2 ஹவர் இருந்துச்சு. சரிங்க. அப்போ அதிகாரி எல்லாம் பேசினாங்க. என்ன பேசினாங்கன்னா, ஒரு பொட்டி உங்களுக்கு எக்ஸ்ட்ரா பண்ணணும், எக்ஸ்ட்ரா பண்ணல என்ன பண்றதுன்னா அது விழுப்புரத்தில் தான் இருக்கு, நீங்க விழுப்புரம் சொல்லி வண்டி போங்க விட்டுருவாங்க, வண்டி போய் அட்டாச் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. சரிங்க. இப்போ இன்னொரு அரை மணி நேரத்தில் விழுப்புரம் போயிடுவோம் நாங்க. சரிங்க. விழுப்புரத்தில் எங்களுக்கு தனி கோச் அட்டாச் பண்ணலன்னா அங்கே மறியல் பண்ண போகிறோம் மறுபடியும். மேலும் சொன்னபடி விளைபொருட்களுக்கு உரிய விலை வழங்காததால் பிரதமர் நரேந்திர மோடியை எதிர்த்து 120 பேரும் வாரணாசி மக்களவை தொகுதியில் போட்டியிடப் போவதாகவும் நிர்வாணமாக சென்று வேட்புமனு தாக்கல் செய்ய உள்ளதாகவும் ஐயாக்கண்ணு தெரிவித்தார். மத்திய அரசு விளைபொருட்களுக்கு கொடுக்கும் விலையில் கிலோவுக்கு ₹1 தமிழ்நாட்டில் விவசாயிகள் லஞ்சமாக கொடுக்க வேண்டியிருப்பதாகவும் இதை தங்களால் கேட்கவும் முடியவில்லை, போராடவும் முடியவில்லை என குற்றஞ்சாட்டிய ஐயாக்கண்ணு இதை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கண்டிப்பதில்லை என்றும் தெரிவித்துள்ளார். அன்னைக்கு ஒரு கிலோ நெல் ₹18, கோதுமை ₹18 ஒரு கிலோ. அதுக்கு ஒரு பங்கு 36, 2 பங்கு ₹54 தரேன்ட்டு ₹22 தான் தராரு. அந்த ₹22 ₹1 லஞ்சம் வாங்கிக்கிறாங்க இங்க தமிழ்நாட்டில். ஓ, என்ன சார், ₹54 பதிலாக ₹25 அதில் ₹1 லஞ்சம் வாங்கிக்கிறாங்க. ஓ, அதை கேட்க முடியல, எங்களால போராட்ட முடியல. ஓ, தமிழ்நாட்டில் இருந்து அந்த லஞ்சமும் போகுது. அந்த லஞ்சம் தான் சார் டிபிசியில் டைரக்ட் பர்ச்சேஸ் சென்டர்னு இருக்கு, ஒரு மாவட்டத்துலையும் 20-30 இடத்துல இருக்கு. அது தமிழ்நாடு அரசு கண்ட்ரோல்ல இருக்கு. அங்க இருக்கிறதா முதல்ல ஒரு மூட்டை பிடிச்சா ₹3 கொடுத்து அரசாங்கம், நீங்க ₹10 நாங்க சொல்லி போராட்டம் வந்து ₹10 கொடுத்தாங்க. ஆனா எங்க கிட்ட ஒரு கிலோவுக்கு ₹1 பிடிக்கிறான். ஐயோ, ₹40, ஒரு 40 கிலோ மூட்டைக்கு ₹40 பிடிச்சிக்கலாம். ஓ, இப்போ தமிழக அரசு இப்போ விவசாயிகளுடைய அடிமடியிலையும் கை வைக்குது. தமிழக அரசு அந்த வேலை செய்யறவன் அது தமிழக அரசு ஸ்டாலின் கண்டிக்க மாட்டேங்கிறாரா?
வேலை செய்யற அதிகாரிகள் வேலை செய்யறவன் பண்றான், அதை கண்டிக்கணுமா இல்லையா முதலமைச்சர்? இல்லைன்னா அரசுக்கு தானே கெட்ட பேர், முதலமைச்சருக்கு தானே கெட்ட பேர். இதனிடையே பாஜக தஞ்சை மாவட்ட விவசாய அணி பொதுச் செயலாளர் இளங்கோவன் குமுதம் டிஜிட்டல் டிவிக்கு அளித்த பேட்டியில் அரசியல் கட்சிகளைப் போல் நாளாந்திர அரசியல்வாதிகளைப் போல் ஐயாக்கண்ணு நடந்து கொள்வது விவசாயிகளுக்கு எதிரானது என விமர்சித்தார். ஐயாக்கண்ணு போன்றோர் தவறான செய்திகளை பரப்பி வருவதாகவும் குற்றம் சாட்டினார். ஐயாக்கண்ணையா அவர்களை வயது மூர்ப்பியின் காரணமாகவும் விவசாயிகள் பிரச்சனை எடுத்து முன் செல்வதன் காரணமாகவும் நான் அவரை பாராட்டுகிறேன். ஆனால் சமூக விரோத செயல்களைப் போல், பிராந்திய கட்சிகளைப் போல், நாளாந்தர அரசியல்வாதிகளைப் போல் அவர் நடந்து கொள்வது விவசாயிகளுக்கு முதலில் விரோதமானது. ஐயாக்கண்ணு போன்ற சிறு சிறு விவசாயிகள், சிறு குழுக்கள் தவறான செய்திகள் உலகம் பூராவும் பரப்பி வருகிறார்கள். யாரும் எந்த தேர்தலையும் நிற்கலாம், ஜனநாயக உரிமை, அடிப்படை உரிமையை நாங்கள் ஆதரிக்கிறோம், அதை வரவேற்கிறோம். ஆனால் வாரணாசிக்கு சென்று ஒரு போட்டியிடுவது என்பது ஒரு கேலிக்கூத்தான விஷயம். அவ்வளவு பெரிய தலைவர் அல்ல. தமிழகத்தில் 1000 பிரச்சனைகள் இருக்கிறது, இந்த மேகதட்டு அணை இருக்கிறது, தண்ணீர் தட்டுப்பாடு அணை இருக்கிறது. இங்கே உள்ள விவசாயிகள் பிரச்சனைகள், நூற்றுக்கணக்கான பிரச்சனைகளை இந்த அரசாங்கம், மாநில அரசாங்கம் கண்டும் காணாமல் விளம்பர அரசாங்கமாக இருக்கிறது. அதை கண்டிக்க அவருக்கு தகுதி இல்லை. இங்கே இருந்து சென்று ஒரு வாரணாசியில் நிற்பது சுய விளம்பரமே தவிர, தன்னுடைய சுய விளம்பரமே தவிர, அதை வைத்துக்கொண்டு ஆதாயம் அடைய முயற்சிக்கலாமே தவிர விவசாயிகளுக்கு எந்த நன்மையும் இவருடைய போராட்டம் நடைபெறாது. இன்று நடந்த அநாகரிகமான செயல், ரயில் மறிப்பு, லட்சக்கணக்கான ஆயிரக்கணக்கான ரயில் பயணிகள் எவ்வளவு கஷ்டப்படுகிறார்கள். 4 மணி நேரம் ஆர்ப்பாட்டம் நடத்துகிறார்கள். அது என்னென்ன வேலைகளுக்கு, என்னென்ன தொழில்களுக்காக யார் செல்வார்கள்? அது தமிழ்நாட்டு மக்கள் தானே. அந்த மக்களுக்கு ஆதரிக்க உணவளித்து உயிர் கொடுக்கின்ற விவசாயி அவர்களை பாதிக்க வைக்கலாமா? இந்த கொடூரமான செயல்களை எப்படி விவசாயிகளுக்கு பலசு வந்து எப்படி ஒரு விவசாய அணியின் தலைவராக ஏற்றுக்கொள்வது என்பதை எங்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை. எனவே ஐயாக்கண்ணு அவர்கள் நடந்துகின்ற முறை தவறானது, தமிழ் கலாச்சாரத்துக்கு விரோதமானது, தமிழ் பண்பாட்டுக்கு விரோதமானது, விவசாயிகளுக்கே விரோதமானது. விவசாயிகளுடைய மதிப்பை இந்திய மக்களுக்கு, உலக மக்களுக்கு குறைக்கவே தவிர இது பெருமை சேர்க்காது என்பதை தஞ்சை மாவட்ட விவசாய பொதுச் செயலாளர் VS இளங்கோவன் என்ற முறையில் இதை கண்டிக்கிறேன். இதை மீண்டும் வளருவதை கண்டிப்பாக அடுத்த ஆட்சியில் கடுமையாக தண்டிப்போம் என்று கூறிக்கொள்கிறேன். 2018 பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி டெல்லிக்கு சென்று போராட்டம் நடத்திய ஐயாக்கண்ணு அங்கு பிச்சை எடுப்பது, தரையில் உருளுவது, தூக்கில் தொங்குவது, அரை நிர்வாணம், முக்கால் நிர்வாணம் என போராட்டங்களை நடத்தி தமிழர்களை இழிவுபடுத்தியதாக முன்னதாக சர்ச்சை எழுந்தது. தற்போது வாரணாசி சென்று முழு நிர்வாணமாக வேட்புமனு தாக்கல் செய்ய உள்ளதாக கூறியிருப்பது மீண்டும் சர்ச்சையை கிளப்பியுள்ளது. பிரதமருக்கு எதிராக வேட்புமனு தாக்கல் செய்து போட்டியிட்டாலும் நிச்சயம் வெற்றி பெற முடியாது என்பது ஐயாக்கண்ணுவுக்கே தெரியும் என்பதால் அவர் இங்கே விளம்பரத்திற்காக போராட்டம் நடத்திவிட்டு வாரணாசி சென்று நிர்வாணமாக வேட்புமனு தாக்கல் செய்து மீண்டும் விளம்பரம் தேட பார்ப்பதாக சமூக ஆர்வலர்களும் குற்றம் சாட்டியுள்ளனர்.